வக்ஃபு சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணை முடிவுகளை செயல்படுத்தக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இந்த விவகாரத்தில் இந்த வக்ஃபு திருத்த சட்டம் தொடர்பாக இஸ்லாமிய அமைப்புகளும் எதிர்க்கட்சிகளும் உச்சநீதிமன்றத்தை நாடியிருக்கக்கூடிய சூழலில் நேற்றைய தினமும் இது தொடர்பான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றது. இன்றும் இந்த வழக்கு தொடர்பான விசாரணையில் வக்ஃபு சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணை முடிவுகளை செயல்படுத்தக்கூடாது என்று அதிரடியாக உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். பழைய சட்டத்தின்படி, அதாவது இப்பொழுது திருத்தப்பட்ட சட்டத்திற்கு முன்னால் இருந்த அந்த 1995 சட்டத்தின்படி வக்ஃபு சொத்துக்கள் தொடர்பாக ஒரு தீர்மானம் எடுக்கவோ இல்லை ஒரு முடிவு எடுக்கவோ வக்ஃபு வாரியங்களுக்கு அதிகாரம் என்று இருந்தது. ஆனால் அந்த நிலைப்பாடு என்பது சட்ட திருத்தத்தில் மாற்றப்பட்டிருந்தது. அதில் வக்ஃபு வாரியங்களுக்கு அந்த அதிகாரம் வழங்கப்படவில்லை. மாறாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்களே இந்த விவகாரத்தில் முடிவெடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது பற்றி எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் விவரிக்க கேட்போம். சதீஷ் முருகன், இப்ப அந்த வக்ஃபு சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணை முடிவுகளை செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு தலைமை நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறாரு. இது பற்றிய முழு பின்னணி என்ன? நிச்சயமாக வக்ஃபு சட்ட திருத்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு மீதான விசாரணையில பல்வேறு முக்கிய கருத்துக்களையும் உத்தரவுகளையும் இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்து ரீட் மனுக்கள் மீதான விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணை தொடங்கியது. வக்ஃபு சட்டையில் சொலிசிட்டர் ஜெனரலும் வாதிட்டிருந்தார். குறிப்பாக வக்ஃபு சட்ட திருத்தத்தை தடை விதிப்பதற்கு முன்னால் சில அம்சங்களை கருத்தில் கொள்ள வேண்டும் என அவர் வாதிட்டிருந்தார். அதே போல இடைக்கால தடை விதித்தால் பெரும் பாதிப்பு ஏற்படும், அதாவது இந்த புதிய வக்ஃபு சட்டத்தை அமல்படுத்துவதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்கள்ல பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் என்றும் இதற்கு பதிலளிக்க ஒரு வார காலம் அவகாசம் தேவை எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்திருந்தார். இதற்கு நீதிபதி வழக்கமாக அரசு பிறப்பிக்கும் சட்டங்களுக்கு நீதிமன்றங்கள் தடை விதிப்பதில்லை எனவும் ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்படும் நிலையில பல்வேறு நிபந்தனைகளும் உத்தரவுகளும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பயன்பாட்டில் உள்ள வக்ஃபு சொத்துக்கள் அல்லது விற்பனை செய்யப்பட்டு நீதிமன்றங்களால் வக்ஃபு சொத்துக்கள் என்று தீர்ப்பளிக்கப்பட்டவை இந்த விசாரணை முடிந்து கொண்டிருக்கும் போது வக்ஃபு சொத்துக்கள் என்ற வரையறைக்குள் வரக்கூடாது. அதாவது பழைய வக்ஃபு சட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய நடைமுறைகள்ல மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடாது என்ற சாராம்சத்தின் அடிப்படையில் இந்த வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறது அந்த தீர்ப்புல. அதே போல நீங்கள் தெரிவித்தது போல வக்ஃபு சொத்துக்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரும் விசாரணை முடிவுகளை செயல்படுத்தக்கூடாது என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது ஏற்படுத்தக்கூடிய அந்த விசாரணையின் போது பல்வேறு முடிவுகள் எடுக்கக்கூடும். அந்த முடிவுகள் அமலுக்கு வந்தால் பழைய வக்ஃபு சட்டம் தற்போது இருக்கக்கூடிய சட்டத்திற்கும் இடையான முரண்பாடான பல விஷயங்கள் ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும் என்ற அடிப்படையில் நீதிபதிகள் கவனத்தில் கொண்டு இந்த மாவட்ட ஆட்சியர்கள் மேற்கொண்டு வரும் விசாரணை முடிவுகளை தெரிவிக்க கூடாது என தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல வக்ஃபு வாரியங்களிலும் மத்திய வக்ஃபு கவுன்சிலும் அலுவல் மொழி உறுப்பினர்கள் இருவரை தவிர அனைவருக்கும் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வக்ஃபு சட்ட திருத்தத்தை சத்தீஸ்கர் அரசு ஆதரிக்கிறது என மூத்த வழக்கறிஞர் மணிந்தர் சிங்கும் இதுல தகவல் நீதிமன்றத்துல தெரிவித்திருக்கிறார். உத்தரவை பொறுத்தவரையில வக்ஃபு வாரியங்கள் வக்ஃபு கவுன்சில் நியமனம் என்பது மத்திய அரசு உறுதியளித்துள்ளது என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வக்ஃபு வாரியங்களிலும் மத்திய வக்ஃபு கவுன்சிலும் நியமனங்கள் இருக்காது என மத்திய அரசு உறுதியளித்ததை கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். வக்ஃபு வாரியங்களிலும் மத்திய வக்ஃபு வாரியங்களும் இருக்கக்கூடாது என்கிற தெரிவித்திருந்த அடிப்படையிலேயே சட்டத்திருத்த எதிர்த்த மனுக்கள் பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் இன்று நீதிமன்றத்துக்கு முன் விசாரணை வந்த நிலையில இந்த மனுக்கள் மீதான பதிலளிக்க மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம். 5 மனுக்களை மட்டுமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் எனவும் ஏனைய மனுக்கள் முடித்து வைக்கப்பட்டதாகவும் கருதப்படும் எனவும் தலைமை நீதிபதி தெரிவித்திருந்தார். வக்ஃபு சட்ட திருத்தத்தை எதிர்த்த மனுக்களுக்கு 7 நாட்களுக்குள் பதிலளிக்க மத்திய அரசுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உச்சநீதிமன்றம் என்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சதீஷ். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள்.